வணக்கம். வானதி சீனிவாசன் ஜிஎஸ்டி குறைஞ்சி போச்சு, அதனால் விலைவாசிலாம் குறைஞ்சி போச்சுன்னு ஒரு ஸ்வீட் கடையில் போய், பேக்கரி கடையில் ஸ்வீட் கடையில் நிற்கிறேன். அங்கே போய் விசாரிக்கிறாங்க, உங்களுடைய ஸ்வீட் 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 450 ரூபா இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ 100 ரூபா குறைஞ்சி 380 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா, அப்போனா உங்களுக்கு இப்போ நல்ல இதுதானே அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது, ஆமாம் இப்போ விலை குறைஞ்சது மகிழ்ச்சியாக இருக்குது, மக்கள்லாம் நிறைய வாங்குறாங்கன்னு அந்த கடை ஓனர் சொல்கிறாரு. அப்போ இவங்க பதில் சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் யார் தெரியுமா, யார் அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு காரணம் மோடி தான், மோடி தான் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரே சந்தோஷமாக சொல்கிறாங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். உண்மையிலே இது வரவேற்கக்கூடியது. ஏன்னா 450லேருந்து 100 ரூபா கம்மியாகி 380 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன், மன்மோகன் சிங் ஆட்சியில் 180 ரூபா தான் கிலோ ஸ்வீட்டு, அங்கேருந்து 450 ரூபாய்க்கு கொண்டு போனதுக்கு யார் காரணம்? அதை சொல்லணும்ல நீங்கள். அதுக்கு மோடி தான் காரணம். 150 ரூபா கிலோ ஸ்வீட்டாக இருந்தது 2014. 10 வருஷத்தில் 480 ரூபாய் ஆக்குறது யார்? மோடியுடைய சாதனை தானே. அந்த சாதனையும் நீங்கள் சொல்லணும்லம்மா. என்னம்மா நீங்கள் நல்ல படித்த அம்மாவாக இருக்கீங்க, இது கூட தெரியாமல் 450 ரூபா உயர்ந்ததுக்கும் 480 ரூபா ஸ்வீட் உயர்ந்ததுக்கு காரணமும் மோடி தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்ல. 380 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லிக்கல. எப்போ குறைச்சிங்க? ட்ரம்ப்பு அங்கே 50% வரி விதித்த உடனே உங்களுக்கு எல்லா பயமும் வந்துச்சு, அதனால் குறைச்சிங்க. இதாச்சும் பரவாயில்ல. இன்னொருத்தர் பேசுகிறார் மேடையில், ராம சீனிவாசன். நிர்மலா சீதாராமன் 2வது அம்மாவாக இந்த இந்தியாவுக்கு. ஆமாம்மா, 2வது அம்மா. 150 கோடி பிள்ளைகள் இருக்காங்க, கரெக்டு தான், சந்தோஷம். அதில் இவர் ஒருபடி எக்ஸ்ட்ரா போய் என்ன சொல்கிறாரு, வாரத்தில் 8 நாட்கள் கண்டுபிடித்துள்ளனர். அப்போனா 8வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டால் எவனுக்கும் தெரியல. அதை விட ஒருபடி போய் மாதத்தில் 32ஆம் தேதி வருமா, அதுவும் எப்போ வந்துச்சுன்னு தெரியல, எந்த கிழமையில் வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வாரதே எப்போவாவது ஒன்று தான் வரும், லீக் வருஷத்தில். ஆனால் இவர் அதை விட ஒருபடி மேலே போய் வாரத்தின் 8 நாட்கள் உழைக்கிறார்கள் அப்படின்றாரு. அப்போ எந்த அளவுக்கு இவர் இப்படிங்க பேராசிரியர் வேறு, இவர் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் எடுத்துருப்பாருன்னு பாருங்கள். பேராசிரியருக்கே வாரத்தில் 7 நாள் தான் அப்படின்னு தெரியலனா, 8வது நாள் உழைக்கிறாங்கன்னா எந்த கிழமைன்னு கேட்டால் பேராசிரியருக்கு தெரியல. இதுதான் இவர் ராம சீனிவாசன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த படிப்பு. ஒரு புழுகுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? எதை சொல்லித்தரணும்னு தெரியலையா? ஒரு பப்ளிக்கில் பேசுகிறீங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, அது மக்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகும்ன்றது கூட தெரியாமல் நீங்களும் வானதி சீனிவாசன் பேசுகிறீங்களே, ரொம்ப கேவலமாக இல்லை? இந்த நாட்டை நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது. கொஞ்சமாவது மேடையில் பேசுகிறது போது என்ன என்ன எப்படி இருந்தது விலைவாசி, இப்போ எப்படி இருக்குது? 150 ரூபா கிலோ ஸ்வீட்டில் இருந்தது 480 ரூபாய்க்கு உயர்த்தினது மோடி தான். அதை சொல்ல தெரியல. 350 ரூபாயை குறைச்சிட்டாராம் மோடி பெருமையாக. வானதி ஜீவனசன் நீங்கள்லாம் படித்தவங்க தானே, ஒரு எம்எல்ஏ வேறு, அசிங்கமல்ல உங்களுக்கு சொல்கிறதுக்கு. நன்றி.